வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சோயாவில் ஒரு பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் எப்பயும் போல் தயிர் சாதம் கலக்க போகிறோம், வேப்பம்பூ சாதம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் சமையல் தான். இந்த பக்கம் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பும் போட்டிருக்கேன். சோயாவை போட்டுடலாம். கொதிக்கிற தண்ணியில் போட்டால் போதும். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிருக்கு. நம்ம இன்றைக்கி சோயா பிரியாணி சோலை மசாலா யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். இது மில் ஹவுஸில் கிடைக்கிது. நான் உங்களுடைய நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தந்துடுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருது. என்னென்ன தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். பாருங்க, சோம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஸ்டார் அனீஸ் எல்லாம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், நல்ல மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம். இது கூடவே இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துருவோம். நான் இஞ்சி பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு அரை இன்ச்சுக்கு இஞ்சி, ஒரு 3 பல்லு பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை வாசனை போகட்டும். பாருங்கள், இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம வடிகட்டிக்கலாம். அதுக்குள்ளே சாதம் அதாவது பாஸ்மதி அரிசி ஒரு கப் எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் சாதம் தனியாக தான் வடிச்சுக்க போகிறேன். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, சரிசமமாக வரா மாதிரி ஒரு கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். ஸோ இங்கே தண்ணி விட்டுருக்கேன், அது கொதிக்கணும். இதுலேயே கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, அப்புறம் எண்ணெய் ஒரு ஸ்பூன். இது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அரிசியை அதில் சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி எடுத்து இந்த சமயத்தில் கொஞ்சமாக புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா, 2 பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன். வெங்காயம் லைட்டாக ஒரு ப்ரௌன் கலரில் மாறி எடுத்து இப்போது 2 தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு. தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சோயா தண்ணியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, வெந்நீரில். பாருங்கள், இதிலே இப்போ 3/4 நல்லா வெந்துடும். வடிகட்டிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கியிருக்கு. இந்த சமயத்தில் மிச்சம் இருக்கிற இன்னொரு கைப்பிடி புதினாவை சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம். மஞ்சள் பொடி. இது கூடவே வரமிளகா பொடி ஒரு அரை டீஸ்பூனுக்கு சேர்க்குறேன். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இந்த பக்கம் தண்ணி நல்லா கொதிச்செடுத்து நம்ம ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியை சேர்த்துடலாம். 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி விட்டிங்கன்னா நல்லா சரிசமமாக வந்திருக்கும். அப்படியே மூடி வச்சுருவோம், வேகட்டும். பாருங்கள், சோயாவில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா கையில் புழிஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இதை ஒரு 2 பாதியாக நம்ம கட் பண்ணிப்போம். இவ்வளோ பெருசாக போட வேண்டாம், அப்போ தான் சேர்ந்தாப்பில் இருக்கும். அதுக்காக தான். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற சோயாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். சோயா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆகிடுது. இப்போ சோலை மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். நாம் இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். சோலை மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆகிடுது. பாருங்கள், இந்த பக்கமும் சாதம் நல்லா உதிராக ரெடி ஆகிடுது நமக்கு. இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சுருவோம். அப்படியே விட்டுருவோம். மிளகாய் கொத்தமல்லி போட்டுருவோம். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துக்கலாம். நாம்
பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஆகிடுது. நல்லா அப்புறமா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா பொல பொலன்னு ஆகிடும். கொஞ்சம் ஆறட்டும், அப்படியே விட்டுருவோம் நாம். இந்த பக்கம் வந்து வேப்பம்பூ சாதம் கலந்துக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுப்போம். வேப்பம்பூ சேர்த்துக்கலாம். சாதம், வடித்த சாதம், 2 உப்பு, ஒரு பிஞ்சு. வேப்பம்பூ சாதமும் ரெடி ஆகிடுது. நிறைய பேர் வேப்பம்பூ எங்கே வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்க. ஆக்சுவலாக வேப்ப மரத்தில் வந்து இங்கே பக்கத்தில் வேப்ப மரம் இருக்குது. அதுலேருந்து வர பூவை வந்து நான் எடுத்துகிட்டு டஸ்டெல்லாம் எடுத்து நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு வாட்டி காய வச்சு திருப்பி வந்து மோரில் உப்பும் மோர்லையும் போட்டு அதை ஒரு நாள் ஊற வச்சு திருப்பி காய வச்சு எடுத்து பண்ணியிருக்கேன். இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். வேப்பம்பூ இருந்ததுன்னா நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா உங்கள் பக்கத்தில் எங்கேயாவது வேப்ப மரம் இருந்ததுன்னா நீங்கள் அதுலேருந்து பூ எடுத்து கூட நீங்கள் இந்த மாதிரி காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வேப்பம்பூ சாதம் ரெடி ஆகிடுது. அடுத்தது நம்ம வந்து தயிர் சாதம் தான் கலக்க போகிறோம். தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உடனே சாப்பிட்றதுனால இப்போ நான் தயிர் விட்டு தான் பிசைய போகிறேன். கொஞ்சம் லேட் ஆகும் போல் இருந்ததுன்னா எப்பயும் சொல்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு பால் விட்டு பிசைஞ்சிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்து வச்சுக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். நம்ம சாப்பிடும்போது தோஞ்சு கரெக்டாக இருக்கும். தயிர் சாதம் ரெடி ஆகிடுது. நான் எதுவும் தாளிக்க போகிறதில்ல. மாங்காய் துண்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சும்மா மேலாக அதை போட்டுற போகிறேன், அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாப்பிடும்போது வாயில் அப்புறம் ஸோ அதே தொட்டுண்டு அப்படியே சாப்பிட்றலாம். அடுத்தது வந்து தயிர் பச்சடிக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஆல்ரெடி உப்பு சேர்த்தாச்சு. ஜஸ்ட்டு தயிரை விட்டு மிக்ஸ் பண்ணால் போதும். தயிர் பச்சடி ரெடி ஆகிடுது. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். சோயா போட்ட ஒரு பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து தயிர் சாதம், வேப்பம்பூ சாதம், தயிர் பச்சடி, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சோலை மசாலா யூஸ் பண்ணி பண்ணலைன்னா சோலை மசாலா யூஸ் பண்ணி சோயா பிரியாணி பண்ணி பாருங்கள். இது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து காய்கறியும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பன்னீரும் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் இருந்தால் மஷ்ரூமும் சேர்த்துக்கலாம். ஸோ எது வேணாலும் சேர்த்து இந்த பிரியாணி பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஸ்கூலுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப சௌரியம். ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்குலாம் கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே சௌரியமாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது ஒரு மசாலா பிரெட் தான் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா தக்காளி தொக்கு மிச்சம் இருந்ததில்ல, அன்றைக்கி பண்ணது கொஞ்சம் மிச்சம் இருக்குது. அது அப்புறம் வந்து அதை ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி கட் பண்ணி போட்டு அதில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு மசாலா பிரெட் தான் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். சோலை மசாலா சேர்த்து வந்து இந்த மாதிரி அந்த சோயா சங்க்ஸ் யூஸ் பண்ணி பிரியாணி பண்ணலன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.